இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து நான் கூட்டணி ஆட்சி தர தயாராக இருக்கிறேன்னு விஜய் அறிவிச்சார். அவர் குடியிருக்கிற தெருப்பக்கம் யாருமே போகலையே. லெட்டர் பேட் கட்சிக்காரனாவது போகணும்ல, யாருமே போகல. அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் தான் அதை சொல்லணும். கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவியெல்லாம் மாட்டியலான்னு தெரியாதால் எப்படி சொல்ல முடியும்? விஜய் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரான்னு எனக்கு தெரியலையே. ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? ஜெயிப்பதற்கான சக்தி இருக்கிறதா? உங்களுக்கு மக்களை வந்து சந்திப்பதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா? தேர்தல் நிதி அதிகம் வாங்கிய கட்சியே பணக்கார கட்சியே பாஜக தான். ஏன் தமிழ்நாட்டில் வெல்ல முடியலன்னா கட்டமைப்பு கிடையாது. இரண்டு கட்சிகளுக்கு தான் எப்பொழுதும் மக்கள் வாய்ப்பளிக்கிறாங்க. அதனாலதான் பாஜக மிரட்டி உருட்டி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அதிமுக என்கிற ஒரு குதிரை மீது ஏறினாதான் அவங்க சவாரி போனா தான் அவங்களால குறைந்தபட்ச வாக்குகளை பெற முடியும். கேட்கிற சீட்டை அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளவு சீட்டு கேட்கறாங்களோ அந்த சீட்ல பாதியாக குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி. வணக்கம் சார். சார், 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு. தமிழக அரசியல் கட்சிகள்ல வந்து ஏற்கனவே வந்து நிறைய சலசலப்புகள் இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அப்படின்றவர் 25 தொகுதிகளுக்கு மேல நாங்க வந்து இடங்கள் கேட்போம், அது மட்டும் இல்லாம கூட்டணியிலும் ஆட்சியிலும் வந்து அதிகாரம் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேச்சுகள் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான கூட்டணியில பிளவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா? பிளவுகள் ஏற்படுத்துவது என்று இதை கருத முடியாது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாங்கள் வந்து 20 சீட்டுக்கு மேல கேட்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதனுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொன்னாரு, நாங்கள் 50 சீட்டு கேட்போம் அப்படின்னாரு. அதனால யாரு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம். இப்ப நீங்க எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஜீரண சக்திங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். 2 இட்லிக்கு மேல சில பேரால சாப்பிட முடியாது. அது மாதிரி நீங்கள் எவ்வளவு சீட்டு வேணாலும் கேட்கலாம். ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா? ஜெயிப்பதற்கான சக்தி இருக்கிறதா? உங்களுக்கு மக்களை வந்து சந்திப்பதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா? இப்ப பல கட்சிகள் எப்படி இருக்கும்னா, ஒரு கட்சி திண்டிவனத்துல இருக்கும், கொஞ்ச தூரம் தாண்டி விழுப்புரத்தை தாண்டினா கட்சி இருக்காது. பல கட்சிகள் அப்படி இருக்கு. தொழிற்சங்கங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பயங்கரமா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். தொழிற்சங்கத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் கட்சி இருக்காது. ஒரு கட்சி வந்து சேரிக்குள்ள இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது. இன்னொரு கட்சி ஊருக்குள்ள இருக்கும், சேரிக்குள்ள இருக்காது. அப்ப அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களிலுமே கிடைக்கழகம் இருக்கும். குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொடி பறக்கும். ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அங்கே இருப்பான், கிடைக்கழக செயலாளர் இருப்பான். அப்ப கட்சி கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இப்ப பாஜக வந்து இந்தியா மொத்தத்தையும் ஆளுகிறது. ஏன் தமிழ்நாட்டை வந்து அவர்களால் ஆள முடியல? கூட்டணி ஆட்சி வருவோம், அதை வருவோம், இது வருவோம், அதிமுக தோல் மேல ஏறி சவாரி செய்ய வேண்டிய நிலைமை ஏன் அவர்களுக்கு இருக்கிறது? கட்சி கட்டமைப்பு கிடையாது. பாஜக இல்லாத பணமே கிடையாது. தேர்தலுடைய நிதி அதிகமாக வாங்கிய கட்சி என்று பாஜக தான் எல்லாராலையும் வந்து பத்திரிகைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையமே அதை அறிவித்திருக்கிறது. தேர்தல் நிதி அதிகம் வாங்கிய கட்சியே பணக்கார கட்சியே பாஜக தான். ஏன் தமிழ்நாட்டில் வெல்ல முடியலன்னா கட்டமைப்பு கிடையாது. அதனால கட்டமைப்பை வலிமைப்படுத்தாம காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல 67க்கு முன்பு வரைக்குமே தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி. கர்ம வீரர் காமராஜர், பத்துவச்சலம் போன்ற பெரிய அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. வரலாற்றினுடைய சிறப்புமிக்க வரலாற்று நாயகர்களாகலாம் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அந்த கட்சி 67க்கு பின்பு எழவே இல்லை, விழுந்தது எழவே இல்லை. அந்த கட்சியில இருந்து நான் 25 சீட்டு கேட்பேன், நான் 25 சீட்டை ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான தகுதி வந்து ராஜேஷ்குமார் போன்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறதா? கட்டமைப்பு இருக்கிறதா? இதையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜெயிப்பதற்கான ஆற்றல்கள் இருந்தா அந்த தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க? இல்ல, எப்பவுமே நீங்கள் வந்து தேர்தலில் சீட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா? உங்கள் தொகுதியிலே மக்கள் உங்களை நம்புவார்களா? ஓட்டு போடுவாங்களா? இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராசன் சொல்லிட்டாரு, நான் ஒரு பெயருக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன், விருப்பம் இருந்தா என்னை தேர்ந்தெடு, இல்லைன்னா நீ ஓட்டே போட வேணான்ட்டார். மதுரையில மக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய குடும்பத்து பையன், மக்களை பொறுத்தவரையில பிடி ராசன் என்பவர் அந்த காலத்துல நீதி கட்சியினுடைய ஒரு பெரிய தலைவர். பிடிஆர் பழனிவேல் ராசன் மிகப்பெரிய தலைவர், அவரு சபாநாயகரா இருந்தாரு.
அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாரு. ஒரு வரலாற்று பெருமைக்குரிய நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பி.டி. ராசன், பழனிவேல் தியாகராஜன், அந்த அந்த வம்சத்தை சேர்ந்தவர் அவர். பழனிவேல் ராசன், இப்பொழுது தியாகராசன். அவங்க மேல மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்க. எங்களுக்கு காசு வேணாங்கய்யா, ஐயா நீங்க வந்தா போதும், ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சில ஊர்ல என்ன பண்றான், எங்க தொகுதியில வந்து சரியா வந்து எங்க தெருவுல வந்து பட்டுவாடா பண்ணாம விட்டாங்க, அதுக்கு நாங்க மறியல் பண்றோம், அங்கே மட்டும் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க, இந்த தெருவுல 200 ரூபா கொடுத்துருக்காங்க, நாங்க மட்டும் எழுச்சா வேணாம், எங்களுக்கு பட்டுவாடா பண்ணுங்கலாம் கேட்கறான் மக்கள். அப்ப அரசியல்ல வந்து செல்வாக்கு வேணும், எல்லாராலையும் அறியப்பட்டவரா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவரா இருக்கணும். இதையெல்லாம் வளர்த்து கொள்ளாமல், ஒரு கட்சி தன்னுடைய கட்டமைப்பை வளர்த்து கொள்ளாமல் இன்னொரு கட்சியில போய் எனக்கு ஏன் நீ சீட்டு தரல என்று கூட்டணியில கேட்கறது இருக்குல்ல. வலிமை இருந்தா நீங்க ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிய, காங்கிரஸ் தனித்து போட்டியிடலாம்ல. வலிமை இருந்துச்சுன்னா எதுக்கு நீங்க கூட்டணியில இருக்கணும்? கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எந்த கட்சியுமே கூட்டணியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுகவோடு சேர்ந்து பயணித்தால் தான் வெற்றி பெற முடியும், அல்லது அதிமுகவோடு சேர்ந்து பயணித்தால் தான் பாஜக வெற்றி பெற முடியும். கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. தனிப்பட்ட தகுதி இருக்கணும், அதுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கணும், கட்சி கட்டமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இல்லாத பட்சத்துல நாங்க வந்து சீட்டு கேட்போங்க, கூடுதல் சீட்டு கேட்போங்க. அப்ப தகுதியுடைய நபர்களை வந்து காங்கிரஸ் வந்து இறக்குனாங்க அப்படின்னா திமுக வந்து அவங்களுக்கு தகுதியுடைய நபர்கள் அல்ல, கட்சியே வலிமையா இருக்கணும். கட்சியே வலிமையா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மதுரையில வந்து நாடாளுமன்ற தொகுதியில 2வது முறையாக சு. வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று அங்கு பல தொழிற்சங்கங்கள், சிபிஎம் கட்சிக்கு என்று சில கட்டமைப்புகள் அங்க இருக்கிறது. அந்த ஊர்ல அவங்க வெற்றி பெறுவாங்க. திண்டுக்கல்ல வெற்றி பெறாங்க, 2 MP ஜெயிப்பாங்க. எல்லா ஊர்லயுமே அவங்களால வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு செல்வாக்கு மிக்க பகுதி என்று அவங்க தொழிற்சங்கத்தை உருவாக்கி இருக்கிற பகுதிகளில் மட்டும் அவங்க செல்வாக்கா இருப்பாங்க. மற்ற பகுதியில அவங்களுக்கு கட்சிக்கு கிளைகளே இருக்காது. அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சீட்டு வழங்குவாங்க. வெற்றி பெறாத ஒருத்தரோட கூட்டணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க. 2016 தேர்தலில் கூட காங்கிரஸ்க்கு 41 தொகுதிகள் கொடுத்ததுனாலதான் வந்து திமுக வந்து ஆட்சி பிடிக்க முடியலன்ற ஒரு கருத்து கூட இருந்தது இல்லைங்களா? சோ அப்படி இருக்கப்போ இந்த தடவையும் வந்து இவங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை முன்வைக்கிறப்போ அவங்க தகுதியுடைய நபர்கள் கட்சியுடைய கட்டமைப்பெல்லாம் நல்ல வலிமையா இருந்தாதான் திமுக கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, காங்கிரஸ்ல வந்து அவங்க எவ்வளவு சீட்டு கேட்கிறாங்களோ அதற்கு ஒட்டி யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, கட்சி எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட், ஐடி விங்குடைய ரிப்போர்ட், இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த பகுதியில இந்த வேட்பாளரை நிறுத்தினால், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்துதான் சீட்டு கொடுப்பாங்க. கேட்கிற சீட்டு அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளவு சீட்டு கேட்கிறாங்களோ அந்த சீட்ல பாதியாக குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. பாதியா குறைக்கிறதுக்கு கூட முயற்சி 25க்கும் குறைந்த தொகுதிகள் குறைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப 25 கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க 15 தொகுதியில போட்டியிடுங்க, 20 தொகுதியில போட்டியிடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க நெருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி நாங்க கூட்டணியில இருக்க மாட்டோம், எங்களை வந்து ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க எல்லாம் சொல்லி பேரம் பேசி ஒரு 20 தொகுதிக்கோ 18 தொகுதிக்கோ ஃபைனல் பண்ணி கையெழுத்து போடுவாங்க. அப்ப 25 தொகுதிகளுக்கும் குறைந்த தொகுதிகள் தான் இந்த தடவை கொடுக்கப்படும். 25 தொகுதி என்பது அவர்களுடைய இலக்கு. ஓகே. இல்ல இப்ப 25க்கும் மேல நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? கேட்கலாம், கொடுக்க மாட்டாங்க. யார் வேணாலும் கேட்கலாம். நீங்க கூட வருகிற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கேட்கலாம், கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் கேட்கலாம். ஜனநாயகத்துல ஓட்டு போடக்கூடிய எல்லாருக்குமே வேட்பாளராக நிற்கக்கூடிய தகுதி இருக்கிறது. நீங்க கேட்கலாம், நான் கேட்கலாம். மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்ப கண்டிப்பா 25க்கு மேல தொகுதிகளுக்கு இடம் தர மாட்டாங்கன்றத உங்களுடைய அப்படி நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. அதற்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா இதற்கு இப்பொழுது காங்கிரஸ் கட்சி வளர்ந்து விட்டது, நாங்க வந்து லட்சக்கணக்கான பேரை திரட்டி மாநாடு போடுறோம். இப்ப எதுக்கு வந்து நீங்க தேர்தல் காலம் நெருங்க கட்சிகள் மாநாடு போடுவாங்க. ஏன் மாநாடு போடுறாங்க? எங்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது. இப்ப கூட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சித்திரை நிலவு இளைஞர் பிறநாள் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அப்ப ஏன் நடத்துறாங்கன்னா, எங்களுக்கு பின்னால் வன்னியர் சமுதாயம் இருக்கிறது, எங்களுக்கு பின்னால் இளைஞர் படை இருக்கிறது, இதை புரிந்து கொண்டு கூட்டணிக்கு கூப்பிடுங்க
அப்படிங்கிறதான். அந்த காலத்துல திருவிழாக்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, குலசாமி கும்பிடுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப எல்லா உறவினர்களும் கூடுகிற இடத்துல என்ன ஆகும், பல உறவை சந்திக்கிறது, பழைய விடுபட்ட உறவுகளை எல்லாம் சந்திப்பாங்க. அப்ப எல்லாமே மீண்டும் ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்வது மாதிரி தான் இதுவும். ஓகே சார். இப்போ மாநிலங்களவை தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டப்ப, இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணிய வந்து உருவாக்குனாங்க. அது முக்கியமா உருவாக்குனதுக்கான காரணம் பாஜகவ தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோட. இப்ப வந்து திமுகவ தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு கூட்டணிய வந்து திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல இருமுனை போட்டி தான் எப்போதுமே. ஒரு நதிக்கு 2 கரைகள் என்று சொல்வதை போல இருமுனை அதிமுக போட்டிகள் திமுக மட்டும்தான். தான் இருமுனை போட்டி தான். இந்த 2 கட்சி தான் அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. மற்ற மற்ற கட்சிகள்லாம் கட்சிகள் இவங்கள சார்ந்துதான் இருக்கணும்னு சொல்றீங்க. மற்றவங்க எல்லாம் துணை மாப்பிள்ள தான், மாப்பிள்ளையாக முடியாது. ஓகே. கூட கூட்டணியில இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அதிகாரத்துக்கு வர முடியாது. அதிகாரத்துக்கு பார்த்துக்கான வர வாய்ப்புகள் முடியாது. கிடையாது. 2 கட்சிகளுக்கு தான் எப்பொழுதும் மக்கள் வாய்ப்பளிக்கிறாங்க. அதனாலதான் பாஜக மிரட்டி உருட்டி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இல்லைன்னா கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பாஜக வந்து மோடியினுடைய அருமை பெருமைகளை வந்து எல்லா கிராமங்கள்லையும் பேசி, இந்துக்களை ஒன்று திரளுங்கள் என்றெல்லாம் பேசி அவங்க வந்து ஓட்டு கேட்க வேண்டியது மக்கள்கிட்ட. ஏன் அதிமுக தயவை நாடுகிறார்கள்? அதிமுக என்கிற ஒரு குதிரை மீது ஏறினாதான், அவங்க சவாரி போனாதான் அவங்களால குறைந்தபட்ச வாக்குகளை பெற முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாம போயிருவாங்க. ஆனால் என்ன திமுக கூட்டணியினுடைய ஸ்பெஷல், என்ன சிறப்பு மிக்க விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, திடீர் கூட்டணி கிடையாது. இது எல்லாமே சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, ஒரு நாளும் பாஜக பாஜகவோட கூட்டணி கூட்டணி கிடையாது கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணாரு, டெல்லிக்கு போனாரு, ஃபிளைட் ஏறி 2-3 கார் ஏறி மாறி போனாரு, போய் நேரம் அமித்ஷா போட்டுட்டார். அப்படி திமுகவுக்குள்ள திடீர் மாற்றங்கள் நிகழாது. திடீர் மாற்றங்களுக்கான ஏன் நிகழாதுன்னா, அவர்களுக்கு ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மையப்புள்ளி, ஒரு ஒருமித்த கருத்து ஒண்ணு இருக்கு. அது மதச்சார்பற்ற சக்தி, மதச்சார்பின்மை என்கிற கருத்து. பாஜக எதிர்ப்பு. இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா, இந்த மைய புள்ளியில இணையக்கூடிய இடத்துல இப்ப நீங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு திருமாவளவன் மாநாடு போடுறாரு. சனாதனம்னா என்ன? சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கடவுளின் கோட்பாடாக, மதத்தின் கோட்பாடாக ஏற்றுக்கொள்கிறோம். அதை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம். சாதியின் பேரால நாங்கள் இழிவுபடுத்தப்பட்டோம், சாதியின் பேரால அவமானப்படுத்தப்பட்டோம், சாதியின் பேரால் புறக்கணிக்கப்பட்டோம், அதனால நாங்க சனாதனத்தை ஏற்க மாட்டோம். அப்ப சனாதன எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது இருக்குல்ல. சனாதனம் வந்து ஒரு டெங்கு கொசு மாதிரி, அதை ஒழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு உதயநிதி பேசினாரா? கருத்து ஒற்றுமை இருக்கிறதா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மத வெறியை ஒழிப்போம், ஜாதி வெறி மத வெறியை ஒழிப்போம், மதவாதத்தை வீழ்த்துவோம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கா? அப்ப எல்லா கொள்கைகளும் சந்திக்கிற ஒரு மைய புள்ளியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. திமுக அதை லீட் பண்ணுது. அதனால சீட்டு பேரங்கள்லாம் பேசிக்கிட்டாலும் முன்ன பின்ன இருந்தாலும் கொள்கை ஒரே கொள்கை. அதனால வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இன்ஜின் ஒண்ணுதான், ட்ரெயின் புறப்பட்டா ஒரே ஊருக்கு தான் போகும். ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில அப்படி கிடையாது. இப்ப ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாரு, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அதிமுக ஒரு மதச்சார்புடைய கட்சி அல்ல சொன்னாரா? ஏன் சொல்றாரு? மதச்சார்பு சார்ந்த ஒரு கட்சி, மதவாத கட்சியா இருக்கிற பாஜகவோட நாங்க இருக்கிறதுனால எங்களை அவங்க லிஸ்ட்ல சேர்த்துறாதியடா, நாங்க அவங்க கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாரா? கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு என்ன அர்த்தம்? கொள்கை வேற கூட்டணி வேற, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கு கொள்கை ரீதியா. அதனால அதுல யாருமே வரமாட்டேங்கிறாங்க கூட்டணிக்கு. இப்ப விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து நான் கூட்டணி ஆட்சி தர தயாரா இருக்கிறேன்னு விஜய் அறிவிச்சாரு. அவர் குடியிருக்கிற தெருப்பக்கம் யாருமே போலியே. லெட்டர்பேட் கட்சிக்காரனாவது போகணும்ல, அங்க கூட்டணிக்கு போகணும், யாருமே போகல. இப்ப ஏன் போகல? ஆட்சிக்கு வரக்கூடியவன் தானே கூட்டணியில் அதிகாரம் தர முடியும். விருந்து போடுற இடத்துல தானே எனக்கு ஒரு இலை போடுவாங்க. விரதம் இருக்கிற இடத்துல போய் நான் இலை போட்டு என்ன செய்ய போறேன்? சாப்பாடே ஆக்க மாட்டாங்களே. அதனால அதிகாரத்துக்கு வர முடியாதவர்கள் வந்து கூட்டணியில பங்கு தர்றேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னா, அதிகாரம் உனக்கு வந்தாதானே பங்கு தருவேன். நான் சம்பாரிச்சு ஒரு நாள் உன்னை காப்பாத்துவேன்னு குழந்தையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்பாவை பார்த்து. அவன் சம்பாதிக்கிற அன்னைக்கு அவன் மாமியா வீட்டில் போய் செட்டிலானாலும் ஆயிடுவான், சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரிதான் இது. அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் தான் அதை சொல்லணும். கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவியெல்லாம் மாட்டியலான்னு தெரியாதால் எப்படி சொல்ல முடியும்? விஜய் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரான்னு எனக்கு தெரியலையே.
கமலஹாசன் பற்றி தான் உலக நாயகன். களத்தூர் கண்ணம்மால இருந்து எத்தனையோ படங்கள்ல நடிச்சாரு. கோயம்புத்தூர்ல வச்சு தோக்கடிச்சு விட்டாங்கல்ல, வெறும் 1600 வாக்கு வித்தியாசத்துல வானதி சீனிவாசன் தோத்து போயிட்டாப்புல. வானதி சீனிவாசன் எத்தனை முறை கமலஹாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம கியூல நின்றுருப்பாங்க. அவங்ககிட்ட தோற்க வேண்டிய நாள் வந்துச்சுல. ஜனநாயகத்துல யாரு வேண்டுமானாலும் வீழ்த்தப்படுவார்கள். இப்போ திமுகவுக்கு எதிரா ஒரு கூட்டணி அப்படின்றது அமைந்தாலுமே அது வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. வெற்றி திமுகவோட பெறுவதற்கான கூட்டணி சாத்தியம் பிளவுபடுறதுக்கும் வாய்ப்பு வெற்றி இல்லைன்னு பெறுவதற்கான சாத்தியம் தமிழ்நாட்டுல குறைவு. ஓகே. திமுக இப்போ இருக்க கூட்டணியும் வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. இப்போது இருக்கிற கூட்டணி வலிமை தான் பெறும், பிளவுபடாது. உரிமை சண்டை. ஓ. பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏய் இங்க இந்த பக்கம் கொஞ்சம் பாரியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பிளவா, கொஞ்சம் கவனிப்பா, பக்கத்தலைக்கு பாயசம் ஊத்துப்பா அப்படின்பா. கிட்ட வந்தானே எனக்கு ஊத்துப்பான்ல. அது வந்து உரிமை. எனக்கு வந்து தாய் மாமன் பேரை வந்து பத்திரிக்கையில போடலன்னு சண்டை போடுறாங்கல்ல கிராமங்கள்ல, அது பகையா? பகை இல்ல, உரிமை. எனக்கான மரியாதையை கொடுக்கிற உரிமை. நான் வந்த அன்னைக்கு அவன் வான்னு கேட்கல அப்படின்னா சொல்றாங்கல்ல, அது உரிமை. உரிமை சார்ந்த சண்டை. அதாவது சண்டையில 2 வகை இருக்கு, நட்பு முரண், பகை முரண். பூனைக்குட்டி வந்து ஒரு பூனை வந்து தன்னுடைய குட்டியை கவுதுல, அது நட்பு முரண். பூனை எளிய கவுதுல, அது பகை முரண். பாஜக அதிமுக வந்து கவும் போது பூனை வந்து எளிய கவுற மாதிரி கவுது. நாங்க தான் ஆட்சி அமைப்போம், பாஜக ஆட்சி அமைப்போம், உங்களை ஒழிச்சிருவோங்கிறாங்க. அது என்ன கூட்டணி? திமுக அப்படி சொல்லலையே. காங்கிரஸை ஒழித்து கட்டி விட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம், இந்தியாவுக்கு பிரதமராக ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு யாராவது திமுக காரங்க பேசுறாங்களா? ஆனா அமித்ஷா பேசுறாரு, பாஜக ஆட்சி வந்துடும், கூட்டணி ஆட்சி வந்துடும். எப்படி 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறாள், எப்படி கூட்டணி ஆட்சியில வருவீங்க? அந்த கூட்டணிக்கும் இங்க வாய்ப்பு 4 எம்எல்ஏவுமே அதிமுக தயவுல வந்தவங்க. அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதனால திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இதுல வருகிற சட்டமன்ற தேர்தலிலே பிளவுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வெற்றி பெறுவார்கள்.